السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسولك سيدنا محمد وبارك وسلم عليه. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய 13வது நாள் தராவீஹ் தொழுகையை முழுவதுமாக நிறைவேற்றிவிட்டு காது குளிர அல்லாஹ்வுடைய கலாமை கேட்டு அமர்ந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த இரவு ஓதிய ஆயத்தினுடைய சுருக்கங்களை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு சூரத்துல் கஹ்ஃப் என்று சொல்லக்கூடிய குகை மனிதர்களுடைய கடைசி பகுதியும், சூரா மரியம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூறாவும், சூரத்து தாஹா என்று சொல்லக்கூடிய சூறாவும், சூரத்துல் அன்பியா என்று சொல்லக்கூடிய சூறாவுடைய முதல் பகுதியும் ஓதப்பட்டது. இதில் குறிப்பாக சூரத்துல் கஹ்ஃபுடைய கடைசி பகுதியினுடைய விவரத்தை நாம் இப்பொழுது சுருக்கமாக பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வந்த பிறகு மக்கா காபிர்கள் ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே இருப்பார்கள். குறிப்பாக சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிம்மதியாக இருக்க விட மாட்டார்கள். அவருடைய குறிக்கோள் என்னமே அதான். இப்பொழுது மக்காவில் இருக்கக்கூடிய இறை நிராகரிப்பாளர்கள் காபிர்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய வேதக்காரர்கள், அதாவது யூதர்களிடத்திலே ஒரு தகவலை சொல்லுகின்றார்கள். என்னவென்று சொன்னால், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நீங்கள் கேளுங்கள், அதாவது 3 கேள்விகளை கேளுங்கள். ஒன்று, குகைவாசிகளை பற்றி கேளுங்கள். இன்னொன்று, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இருந்தார், அவருடைய அந்தரங்கத்தை பற்றி கேளுங்கள். மூன்றாவது, துல்கர்னைன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரை பற்றி. இந்த 3 கேள்விகளை நீங்கள் முஹம்மதிடத்திலே கேளுங்கள். அதற்கு கேட்டு அவர் சரியான முறையிலே விடை கொடுத்து விட்டால் அவர் உண்மையான நபி, இல்லை என்று சொன்னால் அவர் பொய்யர் என்பதாக மக்காவில் இருக்கக்கூடிய குறைஷி காபிர்கள், இறை நிராகரிப்பாளர்கள், மதீனாவில் இருக்கக்கூடிய வேதக்காரர்களுக்கு இந்த கேள்வியை கேட்க சொல்லுகின்றார். இந்த 3 கேள்விகளுக்கும் கேட்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே போய் யூதர்கள் கேட்கின்றார்கள், புகைவாசிகள் என்று சொன்னால் யார்? ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய அந்தரங்க செய்தி என்ன? துல்கர்னை என்று சொல்லக்கூடிய ஒருவரை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள்? உங்களுடைய கருத்து என்ன என்பதை கேட்கக்கூடிய நேரத்திலே இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்தது, இந்த 3 நிகழ்வுகளும் நடந்தது 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக. 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவத்தை யூதர்கள் நபியிடத்திலே கேட்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று நேரம் அமைதியாக இருந்துவிட்டு அல்லாஹ் வஹி மூலமாக இந்த 3 கேள்விகளுக்கும் பதிலை தருகிறார். சம்பவமாகவே சொல்லுகிறார். குகை தோழர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது, ஜோர்டானில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அங்கே ஒரு கொடுங்கோல் மன்னன் ஆட்சி செய்கிறான், தக்கியானூஸ் என்று சொல்லக்கூடிய மன்னன். அந்த மன்னன் அறிவிப்பு செய்கிறான், அவன் வணங்கக்கூடிய அந்த தெய்வங்களைத்தான் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோரும் வணங்க வேண்டும். ஒவ்வொரு காலகட்டத்திலே கொடுங்கோலர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள், நல்ல ஆட்சியாளர்கள் வரமாட்டார்கள். நம்முடைய இந்தியாவில் கூட இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி தான். அருமையானவர்களே, எல்லோரையும் வர சொல்லுகிறார். அதிலே சில பேர் வரவில்லை. யார் என்று கணக்கெடுத்து பார்த்தால் அந்த பகுதியை சேர்ந்த நல்ல செல்வாக்கான செல்வந்தர் வீட்டு 7 பிள்ளைகள், வாலிபர்கள் 7 பேர், ஒரே குடும்பத்தில் இல்லை. அந்த ஊரில் இருக்கக்கூடிய 7 வாலிபர்கள். அந்த 7 வாலிபர்கள் மட்டும் மன்னனுக்கு கட்டுப்படாமல் அவர்கள் வணங்கக்கூடிய அந்த தெய்வத்தை இவர்கள் நிராகரிக்கின்றார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்டு உடனே மன்னர் அவர்களை அழைக்கின்றார். அழைத்து, குறிப்பிட்ட காலம் உங்களுக்கு நான் அவகாசம் தருகிறேன், அதற்குள்ளாக நீங்கள் மனது மாறி நான் வணங்கக்கூடிய தெய்வத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் உங்களை நான் சிறைச்சேதம் செய்து விடுவேன், கொண்டு விடுவேன் என்பதாக பயமுறுத்துகிறார்.
இவர்கள் ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த 7 வாலிபர்களும் இரவோடு இரவாக அந்த ஊரை விட்டு புறப்பட்டு அதாவது இரவு முழுவதும் நடந்து களைப்பிலே ஒரு குகையிலே போய் தூங்கி விடுகின்றார்கள். 7 பேரும் தூங்கி விடுகின்றார்கள். அவர்களோடு சேர்ந்து ஒரு நாயும் போகிறது. அது நீண்ட நெடிய சம்பவம், சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். அந்த நாய் அந்த வாசலிலே முன்னங்காலை வைத்துக் கொண்டு பாதுகாப்பாக பார்த்து கொண்டிருக்கிறது. 7 பேரும் தூங்கிவிட்டார்கள். தூங்கிய 7 பேரும் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் விழித்தார்கள் என்பதை அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. 309 வருடங்கள் தூங்கினார்கள் குகையில. 309 வருடங்கள், நீண்ட ஒரு அழகான வரலாறு. அருமையானவர்களே, அப்படி அவர்கள் பாதுகாக்கப்பட்ட சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அடுத்ததாக கில்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பற்றி அந்தரங்கத்தை பற்றி கேட்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பற்றியும் சொல்லுகின்றார்கள். இந்த கில்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யார் என்று சொன்னால், அவர்கள் ஒரு நபி. கில்ர் என்று சொன்னால் காய்ந்த இடத்திலே அவர்கள் ஒரு தலையை பூமியிலே அமர்வார்களே, ஆனால் அந்த இடமெல்லாம் பச்சை பசேல் என்று பசுமையாக மாறிவிடும். அப்படி ஒரு பரக்கத்து செய்யப்பட்ட நபி. இந்த நபியிடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சில ஞானங்களை படிப்பதற்காக வேண்டி போகின்றார்கள். அந்த போன சம்பவத்தை சூரத்துல் கஹ்ஃப் என்று சொல்லக்கூடிய இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுக்கு சொல்லுகின்றார்கள். அடுத்தது மூன்றாவதாக துல்கர்னைன் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதரை பற்றி கேட்கின்றார்கள். இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யஸ்அலூனக அன் துல்கர்னைன் குல் சஅதுலு அலைக்கும் மின் ஸிக்ரா. நபியே, துல்கர்னைனை பற்றி அவர்கள் உங்களிடத்தில் கேட்கின்றார்கள். அவரை பற்றி உள்ள செய்தியை உங்களுக்கு நான் ஓதி காண்பிக்கிறேன் என்று நீங்கள் கூறுவீராக. அந்த யூதர்கள் கேட்கின்றார்கள் அல்லவா, நான் இதை ஓதி காட்டுகிறேன் என்று நீங்கள் அந்த கேள்வி கேட்ட யூதர்களிடத்திலே சொல்லுங்கள் என்ற பதிலே அல்லாஹ் அந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகிறார். இந்த துல்கர்னைன் என்று சொல்லக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், சமகாலத்திலே உலகம் முழுவதையும் ஆட்சி செய்த ஒரு சாலிகான மனிதர். இவர்கள் நபி என்று சில பேர் அபிப்பிராயம் சொல்லுகின்றார்கள். இவர்கள் நபி இல்லை, அல்லாஹ்வுடைய நல்லடியார் என்று சில அபிப்பிராயம் சொல்லுகின்றார்கள். இவருடைய அசல் பெயர் சிக்கந்தர் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இவருக்கு இந்த துல்கர்னைன் என்று எப்படி பெயர் வந்தது என்று சொன்னால், அவர் மிகப்பெரிய இந்த உலகத்தை ஒரே நேரத்தில் ஆட்சி செய்தவர். 4 பேர்கள் இந்த உலகத்தை ஒரே நேரத்தில் ஆட்சி செய்தார்கள். அதில் 2 பேர் முஸ்லிம்கள், 2 பேர் காஃபிர்கள். ஒன்று ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அடுத்ததாக இந்த துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய இந்த சாலிஹான மனிதர். இவர்கள் 2 பேரும் முஸ்லிம்கள். மூன்றாவதாக பிக்து நஸ்ர் என்று சொல்லக்கூடியவர், இவர் காஃபிர். 4வதாக நம்ரூத். இந்த 4 பேர் தான் உலகத்தை ஒரே நேரத்தில் ஆட்சி செய்தவர்கள். இந்த துல்கர்னைன் என்று சொல்லக்கூடியவர் உலகம் முழுவதையும் ஆட்சி செய்து உலகத்திற்கு இஸ்லாத்தை போதித்தவர். சாலிஹான நல்லடியார். சரித்திர காலத்திற்கு முந்தைய வாழ்ந்த இவர் கிரேக்கத்தை சேர்ந்தவர். இவருடைய தந்தை பெயர் பைலகூஸ் என்பதாகும். இவர் வாழ்ந்த ஆண்டு ஏறக்குறைய 1000 ஆண்டுகள் உயிரோடு வாழ்ந்திருக்கிறார். 500 ஆண்டுகள் உலகம் முழுவதையும் சுற்றி வந்திருக்கிறார் என்பதாக சொல்லப்படுகிறது. இவருடைய படையிலே முன்னணி படை தளபதியாக கில்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள் என்பதாக செய்தி சொல்லப்படுகிறது. அதோடு அந்த படைக்கு ஆலோசனை சொல்பவராக இருந்தார். கடைசியில இவர்கள் இந்த துல்கர்னைன் என்று சொல்லக்கூடியவர் உலகம் முழுவதும் சுற்றி வந்த பிறகு ஜூர் என்று சொல்லக்கூடிய இடத்திலே மரணமாகி பைத்துல் முகத்தஸ் என்ற பகுதியிலே அடக்கமாக இருக்கிறார் என்பதாக செய்தியில வருகிறது. இவருக்கு இந்த துல்கர்னைன் என்று எப்படி பேர் வந்தது? கிழக்கிலிருந்து மேற்கு வரையிலே பயணம் செய்த ஒரே மனிதர். வேறு யாருமே அந்த மாதிரி பயணம் செய்யவில்லை. அது நீண்ட வரலாறுகள் குர்ஆனில வருகிறது. இந்த ஆயத்திலே கிழக்கு எங்கு இருக்கிறதோ கடைசி வரையிலே, அந்த கடைசி கிழக்கிலிருந்து மேற்கு எங்கு இருக்கிறதோ கடைசி மேற்கு வரையிலே பயணம் செய்த காரணத்தினால் 2 கிரணங்களை உடையவர் என்று அழைக்கக்கூடிய பொருளுக்கு ஒப்பாக துல்கர்னைன் என்ற பெயர் இது பட்ட பெயராக வந்தது.
மேலும் ஒரே நேரத்திலே 2 வல்லரசுகளை அவர்கள் ஆண்டதாக செய்தி வருகிறது. ஒன்று ரோம பேரரசு, இன்னொன்று பாரசீக பேரரசு. 2 பேரரசுகளையும் ஒரே நேரத்தில் அவர்கள் ஆண்ட காரணத்தினால் இரட்டை மணிமுடியை உடையவர் என்ற பொருள் கொள்ள துல்கர்னைன் என்பதாக வந்ததாக சொல்லப்படுகிறது. இவர்கள் பூமியிலே நல்ல ஆட்சியை கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இவர்களுக்கு சரிய ஞானங்களை நிறைய கொடுத்திருக்கிறார். இவர்கள் மக்காவிற்கு செல்லக்கூடிய நேரத்திலே மக்காவிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார் என்ற செய்தியை அறிந்து அவர்கள் இந்த நபி இருக்கக்கூடிய இந்த புனிதமான நகரிலே நான் வாகனத்திலே பிரயாணிக்க மாட்டேன், நடந்தே சென்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதலிலே சலாம் கூறி முசாபா செய்தது முதல் மனிதர் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆக கண்ணியமானவர்களே, இந்த துல்கர்னைனுக்கு நிறைய விஷயங்களை எல்லாம் சொல்லி காட்டுகிறார். இவர்கள் கிழக்கிலிருந்து மேற்காக பயணம் செய்யக்கூடிய நேரத்திலே ஒரு சமுதாயத்தை பார்க்கின்றார்கள். அந்த சமுதாய மக்கள் எல்லாம் எதிரிகளுக்காக வேண்டி பயந்து, அவர்கள் யார் என்று சொன்னால் யாஜூஜ் மாஜூஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு பயங்கரமான கூட்டம். அந்த கூட்டத்தார்களுக்கு பயந்து இவர்களிடத்திலே பாதுகாப்பு தேடி ஒரு பாதுகாப்பு அரண் சுவற்றை கட்டுகின்றார்கள் என்ற செய்தி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அவர்கள் கட்டிவிட்ட பிறகு கூலி தருகின்றார்கள். அந்த கூலியை வாங்காமல் எனக்கு அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்லி அவர்களுக்கு பாதுகாப்பு சுவற்றை அங்கே கட்டி கொடுத்தது எல்லாம் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். ஒரு நீண்ட வரலாறு இந்த சம்பவம். இப்படியாக இந்த சம்பவங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுவதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கின்றார்கள். எந்த நிலையிலும் அல்லாஹ்வை மறக்காமல் ஒரே கொள்கையோடு ஈமானோடு ஒரே பிடிப்போடு இந்த உலகத்தில் யாரெல்லாம் வாழுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நிச்சயமாக தன்னுடைய உதவியை செய்கிறான் என்று இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்வோம். ஈமானிலே யார் நிலைத்திருக்கின்றார்களோ அந்த 7 வாலிபர்களை 309 வருடங்கள் பாதுகாத்தது என்ன காரணம் என்று சொன்னால், ஈமானை பாதுகாப்பதற்காக வந்தார்கள், அல்லாஹ்வுடைய ஈமானை. அதனால் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்தான். அதே மாதிரி ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அதே மாதிரி துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அருமையான சகோதரர்களே, அப்படிப்பட்ட பலமான ஈமானை அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக. கடைசி வரையிலே இந்த ஈமானிலே இருந்து இஸ்லாமாக முஸ்லீமாகவே நம்மை அல்லாஹ் மதிக்க செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.